ஏண்டி அறிவு கிட்டவளே, டீ வாங்கிட்டு வர சொன்னா என்னடி வெறுங்கை ஆட்டிட்டு வர? அம்மா நான் தூக்குவாளி கொண்டு போலல, அதான் டீ தரல. நான் தூக்குவாளி எடுத்துட்டு போக தான் வந்தேன். ஏண்டி டீ வாங்க போனா தூக்குவாளி கொண்டு போகணுங்கிற அறிவு கூட இல்லையா உனக்கு? எப்போ பார்த்தாலும் அந்த திருவிழாவில் வாங்கி கொடுத்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிற. ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை. 7 வேலை பாரு, ஒரு வேலை பார்க்க சொன்னா. அம்மா சும்மா சும்மா என்ன திட்டாதம்மா. நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் போன்னு சொன்ன. அதனால நான் எதையுமே எடுத்துட்டு போறேன். நீயா சொல்லியிருக்கலாம்ல. ஆமாண்டி, எல்லாத்தையும் நானே சொல்கிறேன். உனக்குலாம் அறிவுங்கிறது சுத்தமாக இல்லையா? ஓஹோ, இந்த பொண்ணு இதுல அக்காவுடைய மகதானா? ரொம்ப வசதியா போச்சு. நீ என்னடா சொல்லிட்டு இருக்கற? இல்ல அக்காலாம் நமக்கு தெரிஞ்சவங்கடா. இவங்க பொண்ணுன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. ஒரு பையனா தான் தெரியும். அதான் பார்த்தேன். பாத்துடா, ரொம்ப பார்த்து புண்ணாக்கிக்காத. சரிம்மா, நான் தூக்குவாளியை கொண்டுட்டு போறேன். நீ வாடா, பின்னாடியே போலாம்டா. அவங்க ஆத்தா வழியிலே உட்கார்ந்து இருக்குது. இப்ப நம்ம கடந்து போனோமாக்கும் நம்ம அந்த பிள்ளைய தான் துரத்திட்டு போறோம்னு நினைச்சுக்கோ. ஆமாண்டா, இப்ப குறுக்கால வேற போக முடியாது. அந்த பக்கம் போனா அந்த ரோட்டுக்குள்ள வழி போகும். அந்த பொண்ணு போற வழிக்கு போனா இப்படிதான் போய் ஆகணும். சரி வா, அந்த ஆத்தா கிட்ட அப்படியே பேசிட்டே போவோம். இல்ல அக்கா, நல்லா இருக்கியாளா? இவனுங்க எந்த இந்த பக்கம் வந்தானுங்கன்னு தெரியலையே. என்னக்கா நல்லா விசாரிச்சா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிற? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க என்ன இந்த பக்கம், நடுவுர் பக்கம் உங்களுக்கு என்ன வேலை? அட ஒண்ணு இல்லக்கா, என் சிநேகிதே ஒருத்தன் இந்த ஏரியால தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். யாரை பார்க்கவே முடியல. அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் பார்த்துட்டு போலாம் இந்த பக்கம் வந்தேன். அந்த இடத்துல உங்களை பார்த்துட்டேன். அதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. பாபு வீட்ல இல்லையாக்கா? பாபு வேலைக்கெல்லாம் போயிருக்கான். அவன் எந்த நேரம் எந்த காலம் இந்த நேரத்துல இருந்திருக்கான் வீட்ல? உங்களை மாதிரி அவன் ஒன்றும் தண்டமா ஊரை சுத்தலையே. அட என்னக்கா நீ நல்லா விசாரிச்சாலும் இப்படி எங்க கால வர மாதிரியே பேசிவிட்ட? உண்மையை தானடா சொன்னேன். என்னமோ பொய் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். போங்கடா, போய் வேலையை பாருங்க. ஏங்கா வந்த பிள்ளைகளுக்கு ஒரு காபி தண்ணி கொடுக்க கூடாதா? என்ன வயிற்றுல உட்காந்துருக்கான், இப்பதான் காபி தண்ணி வேணுமா? போங்கடா அங்கிட்டு. ஆத்தி டேய், இப்பவே போயிடலாம்டா. எதையாவது எடுத்து அடிச்சிட போகுது. இவனுங்க எதுக்கு இந்த பக்கம் வந்தானுங்க? நம்ம மவளை பார்த்துட்டு இருப்பாங்களோ? ஒன்றும் புரியலையே. அண்ணி அண்ணி, நீங்க யாருங்க? தம்பி, நீங்க யாருப்பா? ஏங்க வீட்டுக்கு வந்தது நீங்க தானேங்க? நீங்க தான் யாருன்னு சொல்லணும். ராசத்தி அண்ணி இல்லையா? அவங்க இருக்காங்கங்க. நீங்க யாரு அத முதல்ல சொல்லுங்க. அரே, ரசத்தை தீதியை கூப்பிடுங்கப்பா. நீங்க என்ன ரொம்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? ஏமா, நீங்க யாருன்னு சொல்லாம நான் எப்படி அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வர்றது சொல்லுங்க. தம்பி, இவர் தான் சங்கர். அதாவது இந்த வீட்டை விட்டு ஓடி போனாரே அவரு. என் பொண்ணை கூட்டிகிட்டு தான் ஓடி போயிருந்தாரு. நான் தான் கூப்பிட்டுட்டு வந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ போதுமா? போய் கூப்பிட்டுட்டு வாங்கோ. இப்ப யார கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, நீங்க தான் ரசதி தீதியா? ரசதி தீதி, என் பேரு சோனியா. நான் தான் உங்களோட சிஸ்டர். சோனியா, இவங்க ராசாத்தி அம்மா இல்லை. பார்வதிக்கா, என்ன தெரியுதா?
உன்னை எப்படிப்பா மறக்க முடியும்? அதான் உன் குடும்பமே வேணான்னு இந்த சிரிக்கிய கூட்டிட்டு ஓடி போனீல, இப்ப என்னத்துக்கு இந்த பக்கம் வந்திருக்கிறவன்? என்னேம்மா வார்த்தைலாம் கடுமையா இருக்கும். ஏன் பொண்ணை பார்த்து சிரிக்கி கிறுக்கின்னு எதோ பேசுது. யோ, என்னையா சிரிக்கின்னு சொல்லாம வேற என்னத்த சொல்லுவாங்க? அததான் அப்பவே மைக்கி கூட்டிட்டு போயிட்டால, இப்ப என்னத்துக்கு கூட்டியா வந்திருக்கா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. டேய், அதெல்லாம் உனக்கு தெரியாது, கம்முனு இருடா. இதோ பாருங்கோ, நாங்க ரசதி தீதியை தான் பார்க்க வந்தோம். நீங்க ஏதோ நடுவுல பூந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்கோ. நீங்க ஃபர்ஸ்ட் யாரு? ஏன் மவனத்தான் ராசதி மாவளுக்கு கட்டி கொடுக்க போறேன். நான் இந்த வீட்டுக்கு சம்மந்திடி. அடடா, மைனாக்கு கல்யாணம் பேசியிருக்காங்களா? தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ? இதோ பாருங்கோ, நீங்கோ சம்மந்தி மட்டும்தான். அப்படி பார்த்தா நானும் இந்த வீட்டுக்கு சம்மந்தி தான். சும்மா என்கிட்ட இந்த வாய்ஸ் அவர்லாம் விடாதீங்கோ. முதல்ல எல்லாம் வெளியே போங்க. இங்க நின்னுலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காம. என்னங்கக்கா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பொண்ணு எடுக்கிறீங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே அடங்கி போயிடணுமா? நான் இந்த வீட்டு வாரிசு தான். நான் எங்க அண்ணியை பார்க்க வந்திருக்கேன். ஒழுங்கா அவங்கள கூப்பிடுங்க. டேய், என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கறவன்? இந்த வீடு வேணா, சொத்து வேணா, சுகம் வேணான்னு ஓடி போயிட்டீல. அதோட உன்னை தலை உலுகியாச்சு. முதல்ல வெளியே போ. என்னத்த நம்ம வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்களே. அதாம எனக்கும் புரியல. இப்போ என்ன பண்றது? இங்க பாருடா, ராசாத்தியெல்லாம் அப்படி ஒன்ன வர வைக்க மாட்டா. இந்த வீட்டுக்கு நான் தான் எல்லாமே. புரியுதா? முதல்ல வெளியே கிளம்புங்க எல்லாம். நீங்க சொன்னா போக முடியாது. முதல்ல ராசாத்தி தீதியை கூப்பிடுங்க. ராசாத்தி தீதி. ஆமா, முதல்ல அவங்க கூப்பிடுங்க. தம்பி, வந்துட்டீங்களா? அண்ணி, எப்படி அண்ணி இருக்கீங்க? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அண்ணி. என்னால் எந்த விஷயத்துக்கும் வர முடியாம போயிடுச்சு. ராசாத்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற? அவனை முதல்ல வச்சு துரத்து. இல்லடி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. அவரை உள்ள கூட வர வைக்காம அடிச்சு துரத்த மனசு வரலடி. எல்லாம் குடும்பமா வந்திருக்காங்கடி. முதல்ல அவங்கள உள்ள கூப்பிடுவோம், நம்ம அப்புறமா பேசிக்கலாண்டி. தம்பி, எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன நீ அவமானப்படுத்துறியாடி? இரு உன்னை பார்த்துக்கிறேன். எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க. சுஜா, வந்தவங்களுக்கு ஏதாவது காபி தண்ணி போட்டு கொடுமா. தம்பி, இத்தனை நாள் எங்க தம்பி போயிருந்தீங்க? உங்களை நான் அண்ணனும் எவ்வளோ தேடணும் தெரியுமா? அண்ணி, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ என் மாமனார் தான் ராஜஸ்தான் கூட்டிகிட்டு போய் தொழில் வச்சு கொடுத்தாரு. அப்புறம் அங்கே சில பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு அண்ணி. அதான் கிளம்பி வந்துட்டேன். ஆமா, பார்க்கணும் போல இருக்கும். ஏதாவது ஆட்டைய போட தான் வந்திருப்பான். எவ்வளோ நல்ல மாதிரி பேசுனா பார். தீதி, என் பேர் சோனியா தீதி. இது என் பிள்ளைங்கோ. அந்த பேர் கரீனா, இது பேர் மினி. அது காலேஜ் படிக்கும் போது, இது இப்போதான் 8வது படிக்குது. ரொம்ப சந்தோஷமா உங்களெல்லாம் பார்த்தது. நானும் உங்களெல்லாம் பார்க்காவே போய் சேர்ந்துருவேணும்னு பயந்துட்டேன். நல்ல வேளை உங்களை நான் பார்த்துட்டேன். அதுவே எனக்கு போதும். அம்மா, போய் மைனாவை கூட்டிட்டு வரீங்களா? இந்த போறேம்மா. அண்ணி, மைனாவுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. ஆமாம் தம்பி, நம்ம பார்வதி பையனுக்கு தான் பேசியிருக்கு. வர 20ஆம் தேதி கல்யாணம். ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இருந்து கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் சொல்லிட்டேன். அரே தீதி, இது நம்ம வீட்டு கல்யாணம். இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? நம்ம வீட்டு கல்யாணமா? நம்ம வீட்டு கல்யாணம்? அம்மா நம்ம கிளம்பலாமா? ஏற்கனவே அப்பாவும் மாருதியும் கிளம்பிட்டு போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் தான் இருந்தோம். இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்கம்மா. ஆமாண்டா, கிளம்பணும். இதை பார்க்க எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அம்மா கூப்பிட்டீங்களா? மைனா, இவர் தாம்மா உன் சித்தப்பா. சித்தி குடும்பம் எல்லாம் வந்திருக்காங்கம்மா. சித்தப்பா? அரே மைனா, நீ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க. இதோ நானும் உன் சித்தி வந்திருக்கேம்மா. ஹே கரீனா, உனக்கு தீதி இல்லை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டியே. இங்கே பாரு, உனக்கு மைனா தீதி இருக்காங்க. அரே மைனா தீதி, நான் தான் கரீனா. இவ பேரு மினி. ஹாய் மைனா தீதி.
ஆ ஆ வாங்கம்மா. அண்ணி உங்க எல்லாரையும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மைனா கல்யாணம் முடியறது வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பு செஞ்சுட்டு போறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி, நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆ, பார்வதி. ஆமா ஆமா, இங்க ஒருத்தி பார்வதின்னு தான் இருக்கிறேன். அதெல்லாம் மறந்துட்டு தான் கூடி கும்பால் அடிக்கிறியே. இல்லடி, அது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம்ல, அதுதான். நாங்க கிளம்புறோம். கொஞ்ச நேரம் இரியேண்டி, எதுக்குடி இப்ப அவசரப்பட்டு போற? ஆ, உன்னை பார்த்துக்க தான் உன் குடும்பமே வந்திருக்கே. இனிமே நான் ஏன் இங்க இருக்க? கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது. எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்குவோம். நான் சொன்ன நகை நட்டெல்லாம் சரியா செஞ்சு வை. அப்புறம் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் மறக்காம செஞ்சிட்டீன்னா உன் மகளுக்கு நல்லது. அவ்வளோதான், கிளம்புறேன். வாடா போலாம். வரோம் அத்தை. இவ பேச்சை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே. கடவுளே, என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.